பலவிதமான நிர்பந்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிக்கப்பட்டு நிற்கிறீங்க. அவங்களுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு. நம்ம அன்பே சாயிலே ஒருத்தவங்களுக்கு 1000க்கும் மேற்பட்ட பிரச்சனைகள். ஆனால் இன்னைக்கு அவங்க குடும்பத்தோட ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ ஒன்றே ஒன்று தாங்க, கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்துட்டாரு. அப்போ தேர்ந்தெடுத்தப்பட்ட குழந்தைகள் எப்படி இருக்கணும்? கடவுளோட வழியின்படி நடக்கணும். ஆனால் அவரோட வழியில் நடக்காமல் உங்கள் வழியில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தால் கடவுள் உங்களை கைவிட்டுடுவார். தொடர்ந்து தப்பு செய்வது அது உலகத்திலேயே மிகப்பெரிய முட்டாள்கள் தான் அவர்கள். தொடர்ந்து தப்பு செஞ்சா வாழ்க்கையில் எத்தனையோ நஷ்டத்தை அனுபவிச்சும் திரும்ப திரும்ப தப்பு செய்கிறாங்கன்னா அவங்கள மாதிரி முட்டாள் உலகத்தில் இல்லை. சில யோசித்து பார்க்கக்கூடியது தான் இந்த பதிவு. ஒன்றே ஒன்று, ஆரவாரத்தோடு நீங்கள் வாடணும்னு கடவுள் விரும்புகிறாரு. இல்லைப்பா நான் இப்படியே இருந்துடுறேன், என்னை விட்டுடுங்க, இப்படியே நான் கிடக்கிறேன், அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சுன்னா ஓகே சந்தோஷம். இல்லை நான் எழுந்திருச்சு வாழணும், சாதிக்கணும், எனக்கு அதை வெறி இருக்குதுன்னா நீங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, வாழ்க்கையில் தோற்று போகிறதுக்காக கடவுள் உங்களை படைக்கல. நீங்கள் எதுவுமே இல்லாத மனிதர்கள் இல்லை. அறிவுன்ற பொக்கிஷம் உங்களுக்கு கடவுளால் கொடுக்கப்பட்டது. அதை பயன்படுத்த தெரியாமல் இருக்கிறதால வாழ்க்கையில் பல விதமான போராட்டங்களை போராடி தோல்வியை கண்டீர்கள். கடவுள் நிறைய வாய்ப்புகளை வாரி வழங்குறாரு. ஆனால் என்கிட்ட ஒரு சாயிரம் சண்டை கூட போட்டாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி. வாரி வழங்குறாரு வாரி வழங்குறாருன்னு சொல்கிறீங்களே, எங்கே வாரி வழங்குறாரு? வாரி வழங்கியிருந்தா நாங்கள் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருக்க மாட்டோமா அப்படின்னு ஒரு கேள்வி. நீங்கள் என் மேலே கோவப்படுங்க, தப்பே கிடையாது. ஏன்னா உங்களுடைய தோல்விகள் உங்களுக்கு கோபத்தை கொடுக்குது. அந்த கோபத்தை நீங்கள் என்கிட்ட காட்டுறீங்க. ஏன்னா உரிமை இருக்கிற இடத்துல கோபமும் இருக்கும், அன்பும் இருக்கும். அதனால் அதை பற்றி நான் கவலைப்படலை. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், வாய்ப்புகள் இங்கே வழங்கப்படுதுன்னா ரோட்டில் போனால் கண்ணை மூடிக்கிட்டு போனால் அடிபடும், சில இடத்துல உயிரே போகும். அப்போ கண்ணை திறந்துக்கிட்டு போனாதான் வாழ்க்கையில் நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு போவோம். ஸோ வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் குறைய சொல்லிக்கிட்டோம், அழுதுகிட்டோம், எதிர்மறை எண்ணங்களை மனசில் உரம் போட்டு வளர்த்து அதை கண்ணை மூடிக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்தா கொடுக்குற வாய்ப்புகள் எப்படி தெரியும்? கண்ணை திறந்தாதாங்க காட்சி தெரியும். கண்ணை மூடிக்கிட்டு காட்சி தெரியலன்னா என்ன பண்ண முடியும்? ஸோ வாய்ப்புகள் இங்கே இருக்குது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் கடவுளை வணங்குறீங்களோ கடவுளை வணங்கலையோ அது பிரச்சனை கிடையாது. வாய்ப்புகள் இங்கே இருக்குதா இல்லையான்றது தான் பிரச்சனை. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், வாய்ப்புகள் இங்கே இருக்குது. உங்கள் மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்குதோ அதுதான் வாய்ப்புகள் உங்களுக்கு வர மறுக்குது, அவ்வளோதான்.
ஒருத்தவனால் மட்டும் நல்ல மதிப்பெண் வாங்க முடியுதுன்னா மற்றவனால் வாங்க முடியலன்னா அதுக்கு என்ன காரணம்? படிக்கலைன்னு காரணம். ஏன் அப்போ பேசலை, இப்போ ஏன் பேசுகிறோம்? இப்போ நம்மளால் போராட முடியல, போராடி போராடி தோற்று போயிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் போராடக்கூடிய போராட்டம் அறிவுபூர்வமாக இருக்குதா? இல்லை. அப்போ தோல்வியை ஏற்படுத்துகிற மாதிரி போராட்டத்தை போராடிக்கிட்டு தோல்விகள் வந்துடுச்சுன்னு சொல்லி கலங்கி கடவுள் வாய்ப்பு கொடுக்கல, மனுஷங்க வாய்ப்பு கொடுக்கல, கடவுள் உதவி செய்யலை, மனுஷங்க உதவி செய்யலை, இதே பாட்டை இதே பல்லவியை இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நாம் பாடிக்கிட்டு இருப்போம் தான் தெரியல. ஸோ பல போராட்டங்கள் தோல்விகளை ஏற்படுத்துதுன்னா நம்ம வாழ்க்கையில் அந்த கட்டத்தில் தான் நாம் போராடிட்டு இருக்குமே தவிர ஒரு ஆரோக்கியமான விஷயத்தை மனசில் வச்சு நீங்கள் போராடலை. இதை எத்தனை பேர் ஒத்துப்பீங்க? ஆனால் ஒத்துக்கிறதுக்கு மனசு வராது. ஏன் தெரியுமா? நான் செஞ்சது தான் கரெக்டு, நான் செஞ்சது தான் கரெக்டு. யாராவது வெற்றி தராமல் போராடுவாங்களா? வெற்றியை எதிர்பார்த்து போராடாமல் இருப்பாங்களா? தோல்வியை நினச்சி போராடுவாங்களா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரே பதில், ஒரு களத்தில் இறங்கணும் அப்படின்னா அதுக்கு உடல் ரீதியாக மட்டும் இல்லை, மன ரீதியாக மட்டும் இல்லை, அறிவு ரீதியாகவும் செயல்படணும். ஸோ நம்ம உடல் ரீதியாக மன ரீதியாக எல்லாம் பர்ஃபெக்டு, நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னா அங்கே ஜெயிக்க முடியாது. அறிவு கொடுத்துருக்கிறாரே கடவுள், அந்த 6th சென்ஸ் இருக்கே அதுதான் முக்கியம். அதுக்காக உடல் ரீதியாக மன ரீதியாக தேவையில்லைன்னா அதுவும் முக்கியங்க, எல்லாமே முக்கியங்க. அதாவது நமக்கு என்றைக்குமே இந்த ஆப்ஷனில் போயிட்டோம், இதுவா அதுவா. அப்போ எது ஈஸியாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது எடுக்காது. எது ஈஸியாக இருக்குதோ அதை எடு. அப்போது நீங்கள் கஷ்டமாக இருக்கிறத எடுக்கலை, அதனால் நல்ல வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கல. ஈஸியாக இருக்கிறத எடுத்தீங்க, அதனால் நீங்கள் நினச்ச மாதிரியான வாழ்க்கை வரலை. ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்கா, ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கிறான், 30 நாளைக்கு 30,000 சம்பாதிக்கிறான். அவனுக்கு இது போதும்னு நினைக்கிறான். ஆனால் காரில் போகிறவனை வரவனை பற்றிலாம் அவன் குறைப்பட்டு இருக்கான், நம்மளால் இப்படி செய்ய முடியலையேன்னு. அப்போ நீ 1000 ரூபாய் உழைக்கிறன்னா உன்னோட வருமானத்தை அதிகரி, அப்போ இன்னொரு தொழிலை சேர்த்து பண்ணு. அப்போது உடல் ரீதியாக உனக்கு ஒரு தொழில் பண்ண முடியுதுன்னா அறிவு மூலமாக உன்னோட உடல் பலத்தை பயன்படுத்திக்காமல் வேறு எந்த தொழில் இருக்குதுன்னு பாரு, அதை செய், அதுக்கு தேவையான அறிவை போடு, அவ்வளோதானே. ஸோ எல்லாமே இங்கே முக்கியம். உடல் ரீதியாக செயல்படு, மன ரீதியாக செயல்படு, இந்த ரெண்டுத்துக்கும் முன்னாடி அறிவுபூர்வமாக செயல்படு. இந்த 3 விஷயங்கள் தான் இருக்கணும். நான் பாட்டுக்கு போகிறேன், நான் பாட்டுக்கு வேலை பார்க்குறேன், நான் கஷ்டப்படுறேன், கண்ணீர் விடுறேன், கண் எரியுது, தலை வலிக்குது, நான் உன்னோட குடும்பத்துக்காக கஷ்டப்படுறேன், இது நிறைய ஆண்களுடைய மிகப்பெரிய லாஜிக். இது நீங்கள் கஷ்டப்படுறீங்க, கஷ்டப்பட்டது ஏன்னா கஷ்டப்படாமல் எத்தனையோ பேர் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் அந்த இடத்துல ஹீரோவாக இருக்கீங்க, ரைட். ஆனால் இது போதுமா? இது பத்தாது. அப்போ என்ன செய்யணுன்றதை யோசிக்கணும்ல, எப்படி செய்யணுன்றதை யோசிக்கணும்ல, எதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுன்றத கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கலாம்ல, அதுலேயும் ஒரு கவனத்தை வைக்கலாம்ல. கவனம் இருக்கும்போது வாழ்க்கை நல்லாயிருக்கும். கவனம் இல்லாதப்போ எந்த விஷயத்தை செஞ்சாலும் வாழ்க்கை ஏடாகுலமாக தான் போகும். நீங்கள் நினச்சதை ஒன்று நடக்கிறது ஒன்று. அதுக்கு காரணமே இதுதான். எது ஃபோக்கஸ் அதில் நில்லு. ஃபோக்கஸ் இல்லாத இடத்துல நீ ஏன் நேரத்தை வீணாக்குற? ஸோ சொல்லி அடிக்கலாம் வெற்றி. இங்கே பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் தீராத பிரச்சனைகள் இருக்கும், அது தீர்க்க முடியலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் தீர்க்க முடியாதுன்னு நீங்கள் நினச்சதால அது தீர்க்க முடியாமல் போகுது. தீர்க்க முடியும். என்னப்பா இருக்குது இந்த பிரச்சனைக்குள்ளே, எங்கே இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அந்த ஆரம்பம் கரெக்டாக இருந்தால் முடிவு நல்லாயிருக்கும். முடிக்கிற இடத்துல ஆரம்பத்தை வச்சா அது ஒன்றுமே இல்லை. ஸோ பல பேரோட தோல்விகள் இங்கே தான் இந்த மாதிரி தான் காட்டுது. எங்கே இருந்து ஆரம்பிச்ச? மிடில்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஆரம்பத்துலேருந்து ஏன் ஆரம்பிக்கிறேன்னா அதுக்கு நேரம் ஆகுது. நம்ம என்றைக்குமே ஒரு ஷார்ட்கட் மெத்தடை யூஸ் பண்ணுறோம். இந்த வழியாக போகாத, அந்த வழியாக போ,
அப்படின்னு. அந்த ஷார்ட்கட் மெத்தடால தான் வாழ்க்கையும் ரொம்ப ஷார்ட்டாக போயிடுச்சு. தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் பரவாயில்ல, தெரிஞ்சிக்க கூடாத விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டால் என்ன பண்ண முடியும்? ஸோ உங்கள் ஏஜுக்கும் உங்களுடைய செயலுக்கும் என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுக்கோங்களேன். அடுத்தவனை பற்றி என்ன நியாயம்? அடுத்தவன் எந்த காரில் போகிறான், அடுத்தவன் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான், அடுத்தவன் என்ன போஸ்டிங்கில் இருக்கான், அடுத்தவன் என்ன சம்பாதிக்கிறான், அடுத்தவன் இன்னும் என்ன வீடு வாங்க போகிறான், அவனுக்கு தெரியுதோ இல்லையோ, நமக்கு எல்லாமே அத்துப்படி. ஆனால் நம்மளை பற்றி ஏதாவது தெரிஞ்சால் நாம் வடிகட்டுன முட்டாளாக நிற்கிறோம். எதிர் வீட்டுக்காரவனையும் பக்கத்து வீட்டுக்காரவனையும் நம்ம சொந்தக்காரவனையும் நம்ம நண்பர்களையும் கரெக்டாக கெஸ் பண்ணுறோம், நம்ம அறிவாளி ப்ரூஃப் பண்ணுறோம். சரி, அத்தனை பேரை பார்க்கக்கூடிய மனசு நம்ம சுற்றி என்னைக்கு பார்க்க ஆரம்பிச்சிருந்தா இந்நேரம் நாம் வாழ்ந்திருப்போம். ஆனால் நம்ம வீழ்ந்து கிடக்கிறோன்னா எல்லாத்துக்கும் காரணம் பல காரணங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு பதிவில் இதுதான் கடைசி பதிவு, இதுதான் பிரச்சனைக்கு தீர்வுன்னு சொல்லவே முடியாது. ஒவ்வொரு மனுஷனுடைய மனசும் நான் ஒன்று சொன்னால் அதை 1,00,000 நினைக்குது. புரியுதா உங்களுக்கு? அப்போ இதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்க்கும்போது தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை சாய்ப்பா எந்த பார்வையில் இருந்து அதை பார்ப்பாருன்றதை நீங்கள் யோசிக்கணும். அவருடைய இடத்துல இருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போ தெரியும், ஐயோ நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கோம், எவ்வளவு பெரிய கஷ்டத்தை நாம் நமக்கு கொடுத்துருக்கோம், நமக்கு கொடுத்தது பார்த்தாம அடுத்தவனுக்கும் கொடுத்துருக்கோம். தூக்கம் போச்சு, சாப்பாடு சரியில்லை, நேரத்தை வீணாக்கணும், எல்லாத்தையும் நம்ம ஒரு டைம் பாஸ் பண்ணி நேரத்தை ஒழிச்சு கட்டுற முதல் ஆளாக நாம் இருந்தோம் அப்படின்ற தாட்டு உங்களுக்கு சேரும். ஸோ இதை பார்த்து பயந்தவங்க பலர். இப்படி ஆக்கிட்டோமே அப்படின்னு அவங்க பயந்தவங்களாக இருக்காங்க, வெளியில் வரவே இல்லை. கடவுள் அழைக்கிறார், வாப்பா முன்னாடி நில்லுப்பா, ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது, இப்போ போய் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கியே, ப்ராப்ளத்தை சந்திச்சுடு, அப்போ தான் எனக்கு என்ன உனக்கு உதவிகள் செய்யணுமோ அதை நான் செய்ய முடியும். இப்படி போய் வாய் அடைச்சி போய் உட்காந்துருக்கியேன்னு சொல்லி அவர் மிகுந்த மன வேதனையில் இருக்கார். என்னைக்கெல்லாம் நீங்கள் பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஒதுங்குறீங்களோ அன்னைக்கெல்லாம் அவர் மிகப்பெரிய வேதனையில் இருக்கார். பயந்து ஒதுங்கிறதால இந்த பிரச்சனை தீரப்போகுதா? என் பிள்ளைக்கு எத்தனை தடவை சொன்னாலும் அறிவுன்றது வேலை செய்யவே இல்லையே, இத்தனை பிரச்சனைகள் இருக்குது, என் குழந்தை பாரு புலம்பிட்டு இருக்குது. இந்த ப்ராப்ளத்தை புலம்புற நேரத்தில் ஆரோக்கியமான விஷயத்தை செய்யலான்னு ஏன் என் குழந்தைங்க நினைக்க மாட்டேங்குதுன்னு அவருடைய மிகப்பெரிய வேதனையை அது கொடுக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் தப்பு பண்ணுறது இல்லை. என்னைக்கு கடவுள்கிட்ட வந்துட்டீங்களோ அன்னையில் இருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் தப்பு செய்யலை. நான் சொல்கிறேன், செய்யலை. இப்போ நீங்கள் கெட்டவனாக இருந்தால் உங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம். ஆனால் நல்லவனாக இருந்தும் நிறைய இழப்புகளை இழந்தும் இப்போ கூட முடிவெடுக்க முடியாமல் பயந்து நடுங்கி இருக்கீங்களே, அப்போ சாய்ப்பாவோட மனசு எப்படி இருக்கும்? இப்போ உனக்கு சரியான ஒரு வாய்ப்பு, வாழ்க்கையில் போராடுன்றார். எதிர்நோக்கு, உன்னோட பிரச்சனைகளை எதிர்நோக்கு, சவால்களை எதிர்கொள். உனக்கு சேதம் வரும், ஆனால் உக்காந்துக்கிட்டே இருந்தால் உனக்கு சேதம் இல்லை. உட்காந்துக்கிட்டே இருந்து எந்த முயற்சியும் பண்ணலைன்னா உனக்கு சேதம் இல்லை. ஆனால் பிரச்சனைகளை எதிர்கொண்டால் சேதம் வரும். அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ பிரச்சனைகளை எதிர்கொள்ளாமல் இருந்தால் சேதம் வராதுன்னு தானே சொல்கிறீங்க? அப்போ பிரச்சனைகளை எதிர்கொள்ளாமல் அப்படியே இப்போ இருக்கிற மாதிரி நாங்கள் இருந்துக்கிட்டால் என்ன பிரச்சனை இல்லைன்னு தானே சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். பிரச்சனைகள் இல்லை, ஆனால் ஒரு நாள் உங்களை அது கொல்லும். புரியுதா? ஒரு நாள் அது உங்களை கொன்னுடும். ஒரே இடத்துல இருந்தால் அப்படி தான் இருக்கும். பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லாத கோழைகள் என்ன பண்ணுவாங்க? அவங்களோட பலகீனமான குறைவாக இருக்கிறவங்க கூட அவங்கள ஈஸியாக கொல்ல முடியும். அதை புரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்கு நம்ம இரையாகணுமா, இல்லை பிரச்சனைகளை எதிர்கொண்டு வாழ்க்கையில்
ஒரு வெற்றியை உறுதிப்படுத்தணுமா அப்படின்றத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. எல்லா மனுஷனுக்குமே குடும்பத்தில் இருந்தால் பிரச்சனை, வெளிநபர்கள் மூலமாக வரக்கூடிய பிரச்சனை கூட சந்திச்சிடலாம். 10 லட்ச ரூபாய் ஒருத்தர் கடன் கொடுத்தானா அவன் மீறி போனால் ஒரு அரை நாள் தொல்லை பண்ணுவான், அவ்வளோதான். சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான், ஏன்னா அவனுக்கு அடுத்த வேலை இருக்குது. ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் 24 மணி நேரமும் இருக்குது. கரெக்டாக இல்லையா? கமெண்ட் பண்ணுங்கள். வெளியில் இருக்கக்கூடிய பிரச்சனை கிடையாது. ஆனால் வீட்டுக்குள்ளேயே 24x7, வாரத்தில் 7 நாட்கள், வாரத்தில் ஒவ்வொரு நாளுக்கும் 24 மணி நேரம், 24 மணி நேரத்தையும் அந்த ப்ராப்ளத்தை பார்த்து 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 பயந்து எதை பற்றியும் பேச வேண்டிய நேரத்தில் கூட பேசாமல் அங்கேயும் மௌனத்தை சாதிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பலரால் அடிமையாக்கப்படுவீர்கள். அந்த உபத்திரம் உங்களுக்கு இப்போ வராது, போக போக தான் தெரியும். கடவுள் கொடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் இருக்காமே. 10 வருஷத்துக்கு முன்னாடி கடவுள் ஒரு வாய்ப்பை கொடுத்தாரே, அப்போ பயன்படுத்திக்கலையே. இப்பையும் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரே, இப்பையும் பயன்படுத்திக்காமல் விட்டமேன்னு சொன்னவங்க நிறைய பேர். அடுத்த 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் புலம்புவீங்க 2035. ஆஹா, அப்படி ஒரு வாய்ப்பு வந்துச்சே, அப்போ நமக்கு சரியான முடிவு எடுத்துருக்கலாமே, எடுக்காமல் விட்டமே அப்படின்னு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோன்னா, அந்த நேரத்தில் எதுவும் யோசிக்க மாட்டோம். அந்த இடத்த கடந்ததுக்கப்புறம் தான் நம்ம யோசிப்போம். நம்ம புத்திசாலியாக நினைக்கக்கூடிய தருணம் அது. நாம் புத்திசாலியாக நினைக்கக்கூடிய தருணம் அந்த இது. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை எங்கே இருந்து எங்கே ஆரம்பித்து எங்கே ஒரு முடிவுக்கு வந்து நிற்குது. இன்றைக்கி யாருக்குமே நமக்கு சாதகமாகவும் இல்லை, எல்லோருக்குமே நம்மளை போட்டு மிதிக்கிறாங்களே. மிதிச்சு உடம்பு வீணாயிடுச்சு, மனசு வீணாயிடுச்சு. ஸோ இப்போ கூட முன்னுக்கு வருவதற்கு உண்டான வாய்ப்புகளை நீங்கள் தவற விட்டிங்கன்னா மறுபடியும் அடுத்த 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுடைய புலம்பல்கள் ஒரு பெரிய விஷயமாக மாறிடும். ஸோ முதல்ல ப்ராப்ளம் என்னன்றதை எடுத்து எழுதுங்க, ஒரு பேப்பரில் எழுதுங்க. எதெல்லாம் எங்கே இருந்து ஆரம்பிக்கணுன்றதையும் கொஞ்சம் தீவிரமாக கண்காணிங்க. அதே போல் எழுதுறதுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனைகளை என்னால் தீர்க்க முடியுன்ற நம்பிக்கையை வைங்க. அந்த நம்பிக்கை தான் அந்த பிரச்சனைகளை தீர்க்கும். இல்லைன்னா நோ வே. லாஸ்ட் வரைக்கும் இப்படியே இருக்கணும். ஸோ நம்ம மனசு தான் அடிப்படை காரணமாக இருக்குதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதுதான் இங்கே எல்லாத்துக்கும் தடை செய்கிறதும், தடையை எடுக்கிறதும், தடையை தாண்டறதும், தடையை உடைக்கிறதும், அத்தனையும் தாண்டி வெற்றி பெற செய்வதும் அந்த மனசு. அந்த மனசில் தான் குழப்பம், அடுத்தது அந்த மனசில் பயம், அடுத்தது அந்த மனசுடைய எதிர்பார்ப்பு. இது எல்லாம் அங்கே இருந்து தான் ஆரம்பமாகுது. அதை நிறுத்த முடியாது, ஆனால் அதை மாற்ற முடியும். அதை நிறுத்த முடியாது. இப்போது எதை மாற்றணுமோ அதை தான் மாற்ற சொல்கிறேன். எதை மாற்றணும்? நம்முடைய எண்ணங்களை மாற்றணும். எதை மாற்றணும்? நம்ம வாழ்க்கை முறையை மாற்றணும். தினமும் ஒரே விஷயத்தை செஞ்சுக்கிட்டு ஒரே மாதிரி இருந்தால் அந்த ரிசல்ட்டு என்ன இதுக்கு முன்னாடி நடந்ததோ அது தானே நடக்கும். புதுசாக என்ன நடந்துற போகுது? ஸோ இதை எல்லாத்தையும் யோசித்து பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் முடிவு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி மாற்றி அமைக்க முடியும். ஸோ இப்போயும் சொல்கிறேன், இந்த பதிவின் மூலமாக நிச்சயமாக ஒரு பெரிய விடுதலையை உங்களுக்கு அவர் கொடுக்குறாரு. எப்படி தெரியுமா? சொல்லுவா. முதல்ல உங்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறார், உன்னால் முடியும். ரெண்டாவது, இது ஒரு ப்ராப்ளமே இல்லை, இதை சரி செய்வதற்கு நீ தயாராக இருந்தால் உனக்கு உதவி செய்ய நான் தயாராக இருக்கிறேன். நம்ம அடிக்கடி சொல்லுவோம் தெரியுமா? இப்போ அதிகமாக சொல்கிறதுன்னு நினைக்கிறேன். ஒரு அடி எடுத்து வச்சா சாயப்பா எத்தனை அடி எடுத்து வைப்பார்? எத்தனை அடி? 10 அடி. நம்ம முடங்கி போய் நிற்கிற வரைக்கும், கடைசி வரைக்கும் இதுதான் நமக்கு சொர்க்கமாக போயிடும். சொர்க்கமாக நினைக்கிறது நரகமாக போயிடும். இப்போ நரகமாக இருக்கிறது சொர்க்கமாக மாறும்.
அப்போது ப்ராப்ளத்தை எதிர்கொள். ப்ராப்ளத்தை பார்த்து பயப்படாத. இந்த ப்ராப்ளம் எதுவும் செய்யக்கூடாதுன்னு நினைக்காத. அந்த ப்ராப்ளத்தை எதிர்கொள்ளுவேன், எனக்கு நீ என் கூட வான்னு சொல்லு, நான் வரேன். அதை எதிர்கொள்ளும் போது ஒரு மிகப்பெரிய அறிவு உனக்கு வந்து சேரும் என்னிடம் இருந்து. இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு காயத்துக்கு உண்டான மருந்தா கூட அது உனக்கு செயல்படும். ஒரு தடவை நீ துணிய ஆரம்பிச்சிட்டன்னா அதுக்கு அப்புறம் உனக்கு வரக்கூடிய அந்த தைரியம், அந்த மன உறுதி நீ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய வியப்பில் அது உன்னை கொண்டு போய் சேர்க்கும். ஒரு சாய்ராமுடைய லைஃப்பில் பலவிதமான மனப்போராட்டம், அதாவது வெற்றி பெற முடியுமா அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது ஒரு மனுஷனுக்கு 10 பிரச்சனை இருக்கலாம், ஆனால் ஒரு மனுஷனுக்கு 1000 பிரச்சனை வந்துச்சுன்னா அது 1000மும் வேறு வேறு. இதில் வந்து உடலும் ஒத்துழைக்கலை, ஆனால் ஒரு கிட்னி ஃபெயிலியர், இது மைக்ரோ என்னமோ சொல்லுவாங்களே, ஒரு ஹெட்ஏக் சொல்லுவாங்க, சரி ஞாபகம் வரல, அந்த தலைவலி, அடுத்தது அல்சர், பிபி, சுகர். எது பசிச்சதுன்னா சாப்பிட்டா உடனே மோஷன் போயிடும். அடுத்தது மனப்போராட்டம், மனசில் இருக்கக்கூடிய காயம், பிஸ்னஸ் பார்ட்னர் டோட்டலாக ஏமாற்றிட்டான், இன்றைக்கி ஒரு செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பட் எவ்வளவு ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி அவங்க இன்றைக்கி செக்யூரிட்டியாக இருந்து இன்றைக்கி ஒரு இடத்துல அக்கௌண்ட்ஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகிட்டு வராங்க. ஸோ முடியும் அப்படின்னு நினைக்கும் போது எல்லாமே இங்கே பாசிபிள். ஸோ துணிஞ்சு முடிவெடுக்கணும். இல்லைப்பா நான் செக்யூரிட்டியோடு இருந்துக்கிறேன், இதுக்கு மேலே என்னால் போராட முடியாது. ஜஸ்ட் 40 இயர்ஸ், 40 தாண்டி 42 43 இருக்கலாம். இது வந்து ஒரு ஐ திங்க் 1 இயருக்கு முன்னாடி சொன்னது, அது டக்குனு வருது. அப்போ வந்து 1-2 பிரச்சனைக்கே இப்படின்னா 1000 பிரச்சனை அந்த மனுஷன் சுமந்து நின்னார். அப்போ துணிஞ்சு நின்னார், வெற்றி பெற்றாரா இல்லையா? வெற்றி பெற்றார். இத்தனைக்கும் அது வேற சொல்லணும், ஜாதகத்தெல்லாம் போய் பார்த்தங்க, ஜாதக கட்டம் ரொம்ப மோசமாக இருக்குது, இந்த வேலையே வந்து ரொம்ப கஷ்டம், இன்னும் வந்து உங்களுக்கு எதோ ஆயிடுங்க அப்படின்னு வேற சொல்லி பயப்படுத்தி வச்சுருக்காங்க. சாய்ராம், நான் ஒன்று சொன்னேன், பிறந்தாவே சாகணும், கரெக்டுங்களா? ஆமாங்க. இப்போ ஜாதகக்காரர் சொன்னால் என்ன, சொல்லாட்டி என்ன, அவர் நடந்தது பழிச்சா என்ன, பழிக்காட்டி என்ன, ஆனால் இப்போ உயிர் இருக்குல்ல, இருக்குங்க. வாழ முடியுன்ற தெம்பு இருக்குதா? அதாங்க இல்லைனாரு. தெம்பை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஆடியோ மட்டும் கேளுங்க, ஏன்னா ஒட்டுமொத்தமாக என்னால் எதுவும் சொல்ல முடியாது அப்படி. சரிங்க கேட்குறேங்க சொல்லி அப்பப்போ வந்து ட்ரெயினப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஒரு 40,000 ரூபாய் சம்பளத்தில், இது அவர் வந்து சொன்னது போன வருஷம், இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருக்காங்க, இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருக்காங்க. கரெக்டாக பிளான் பண்ணுறாங்க, கரெக்டாக மாத்திரை மருந்து எடுக்கிறாங்க. இப்போ அவருக்கு அந்த நோய் இருக்கிறது அந்த மாத்திரை போடும்போது தான் தெரியுது. சாப்பாடு எல்லாமே கண்ட்ரோல், கம்ப்ளீட், உப்பு இல்லை, காரம் இல்லை, புளிப்பு இல்லை. ஏன்னா வாழணும், சாதிக்கணும், விட்டதை பிடிக்கணும். ரைட், விட்டதை பிடிக்கணும்னா உணவு கட்டுப்பாடு அவசியம். அந்த உணவு கட்டுப்பாடு இல்லாத உணவு முறை என்ன ஆகும்? மறுபடியும் போட்டு தாக்கும். 40 வருஷமாக நல்லா சாப்பிட்டோம், ஓகே, பட் இனி அடுத்த 40 வருஷம் கணக்கு. அதான் சொன்னேன், 40 வரைக்கும் இப்படி இருந்துட்டீங்க, அடுத்த 40 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். நீங்கள் பண்ணுறதுக்கு தயாரா? நீங்கள் தயார் என்றால் சாயப்பா தயார், உங்கள் பின்னாடி அன்பே சாய் குடும்பம் நிற்கும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான், ஒரு ஆடியோவையும் கேளுங்க, ஒரு மெசேஜ் எடுங்க, அந்த மெசேஜை ஃபாலோ பண்ணுங்கள், அதில் எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க, அவ்வளோதான். இதுதான் நான் சொன்னது, புதுசாலாம் ஒன்றும் சொல்லவே இல்லை. ஆனால் இன்றைக்கி அவங்க வந்து ரொம்ப சூப்பராக இருக்காங்க. மனைவி ஒர்க் பண்ணுறாங்க, அவர் ஒர்க் பண்ணுறாங்க, 50,000 பக்கம் சேலரி, மனைவிக்கு ஐ திங்க் ஒரு 20 என்னமோ ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஒருவேளை ஒரு வாட்ச்மேன் லைஃபை போயிருந்தால் எல்லாமே அந்த குடும்பமே இருட்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஒரு வெளிச்சம், போனதை பற்றி கவலைப்படலை. இட்ஸ் அ எக்ஸ்பீரியன்ஸ், இட்ஸ் அ லெசன்.
அது இருக்கிறதால அடுத்தது என்ன செய்யணும் அந்த ஒரு தாட் ஆஃப் ப்ராசஸிங் உள்ளே வருது. உள்ளே வந்த உடனே அத்தனை துன்பங்களுக்கு பறந்து விடுது. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? கடவுள் காப்பாற்ற மாட்டாரா? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடலும் மனசும் கெட்டு போயிடுச்சு. இந்த ரெண்டும் கெட்டு போனால் அறிவும் கெட்டு போயிடும். இப்போ உடலையும் மனசையும் தயார் பண்ண அறிவு வேலை பார்க்கும். என்னடா நீ தான் தயாராவியா, நான் தயாராக மாட்டேன்னா? அதோ நானும் தயாராகிறேன், நானும் களத்தில் குதிக்க ரெடி. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு லவபிள் ஃபேமிலி, எக்ஸ்ட்ரீமான ஃபேமிலிஸ். எங்கெல்லாம் சாயப்பாவோட சொந்த குழந்தைகள். இப்போ நாங்களாம் என்னங்க குழந்தை இல்லையான்னு கேட்குறீங்களா? நீங்களும் தான். ஏன்னா உங்கள் ரேஞ்சில் தான் அவர் இருந்தாருன்ற. ஓகேவா? அவர் வானத்திலேருந்து குதிக்கலை. ஒரு மனுஷன் தப்பு செய்வான், தப்பு செய்கிறத திருத்தி வாழ்கிறது தான் அவனுக்கு கொடுக்கக்கூடிய சேலஞ்ச். தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிறான்னா அவன் உண்மையிலே சொல்கிறேன் மகா பைத்தியக்காரன். உலகத்தில் அவன் தான் நம்பர் 1 லூஸு. தப்பை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறவன். இந்த தப்பை செஞ்சு தான் வாழ்க்கையில் தோத்துட்டோன்ற தெரிஞ்சும் அதையே செஞ்சிட்ருக்கானா அவனை என்ன அறிவாளின்னு சொல்லிட முடியுமா? அவன் தான் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு மென்டல்னு சொல்லி அவனுக்கு சர்டிஃபிகேட்டே கொடுக்கலாம். அப்போ கடவுள் என்ன சொல்கிறாரு? புரிய வைக்கிறார். இதை நீ செய்யாத, இதை செஞ்சால் உனக்கு துன்பம் வந்துச்சு, திரும்ப திரும்ப எதுக்கிட்டா அதை செய்கிறேன்னா நான் திரும்ப திரும்ப அங்கே தான் போய் நிற்பேன் அப்படின்னு சொல்லி குழந்தை மாதிரி அடம் பிடிச்சா என்ன ஆகும்? கடவுள் கரெக்டான ஒரு பாடத்தை கொடுத்துருவார். ஒன்று தான் கைவிட்டுருவார், கைவிட்டுடுவார். அவ்வளோதான். நீ என்னமோ பண்ணி என்னமோ செஞ்சு என்னை விட்டுரு, என் பேரை தயவு செய்து கெடுக்காத அப்படின்னு சொல்லி கைவிட்டுடுவார். ஸோ நாம் இனிமேலாவது அவர் கை விடாதது போல் நம்ம நடந்துக்கிட்டால் வாழ்க்கையில் பல சந்தோஷத்தை காணலான்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா.